எல்லோருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்க தளத்துக்கு உங்க எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னா, பொறாமை, அழுக்காறு இத பத்தி தான் பார்க்க போறோம். உலக பொதுமறைன்னு கருதப்படுற திருக்குறள் நூல்ல அழுக்காராமைன்னு ஒரு பெரிய அதிகாரமே இருக்கு. அதாவது பொறாமை இல்லாம எப்படி இருக்கிறது? பொறாமை இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நேரிடும் அப்படின்னு. இதுல என்னைய கவர்ந்த ஒரு பெரிய குறட்பா நல்ல அருமையான குறட்பா வந்து குறட்பா எண் 165. அழுக்காருடைய கதுசாலும் ஒன்னார் வழக்கின் கேடிங்கிறது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, நீங்க பொறாமை இருக்கிற ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்களை கெடுக்கிறதுக்கு பகைவர் யாருமே வேண்டியதே இல்லை. அந்த பொறாமைங்கிற ஒரு காரணியே போதும், நீங்க தானா கெட்டொழிவீங்கன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இது திருவள்ளுவர் சொல்றாருன்றதுக்காக சரி என்பது கிடையவே கிடையாது. நல்லா உற்று கவனித்தோம் அப்படின்னா நம்மளுக்கே வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல பொறாமை வந்திருக்கும் போது நம்ம கண்டிப்பா தோல்வியோ ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு சறுக்கலையோ வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம். அப்படி பொறாமை என்ன பண்ணுது? பொறாமைக்கு அடிப்படையான காரணம் என்ன? இதெல்லாம் தான் இந்த பதிவுல பார்க்கணும். பொறாமைங்கிற அழுக்காருங்கிற இந்த தேவையில்லாத ஒரு விடயம் எதனால எழுது? அடிப்படையில எல்லாருமே கவனிச்சோம் அப்படின்னா இயலாமை, ஒவ்வொருத்தரோட இயலாமை, ஒரு செயலை தன்னால செய்ய முடியாத ஒரு நிலையிலோ, அடுத்தவங்க செய்கிறாங்க அதை நம்மால செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு நிலையிலோ இயலாமை எழுது. அந்த இயலாமை எழும்போது நம்மளுக்கு எதிரில் இருக்கிற அல்லது மற்றவர்கள் செய்கிற செயல் வந்து ஒரு வெற்றியில போய் முடிகிறது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு பொறாமை ஏற்படுது. சூழ்நிலையின் காரணத்தினாலும் பொறாமை ஏற்படுது. ஒரு பொறாமையில நல்லது இருக்கான்னு கேட்டா நல்லது இல்லவே இல்லை. ஊக்கம் தர்ற பொறாமை எதுவுமே இல்லை. பொறாமைங்கிற ஒரு காரணி எழும் போதே அது தோல்வியை தான் குறிக்குது. எந்த ஒரு இடத்துலயும் பொறாமை ஊக்கத்தை தரவே தராது. நீங்க பொறாமைப்பட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களையே ஏணியில இருந்து ஏணிப்படியில கீழே இறக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்ச காலத்துல அந்த ஏணி படிக்கட்டு தானா மறைஞ்சே போயிடும். நீங்க இருக்கிற இடத்திலேயே பொறாமைங்கிற ஒரு சுவர் உங்களை சூழ்ந்து நீங்க எந்த ஒரு புதிய அனுபவத்தையுமே எதிர்கொள்ள முடியாத நிலை கூட ஏற்படலாம். பொறாமைங்கிறது ஒரு சுவர் மாதிரி தான். பொறாமை உங்களை அந்த பொறாமைங்கிற அழுக்காறு உங்களை ஒரே ஒரு விடயத்தை தான் பார்க்க வச்சுக்கொண்டே இருக்கும். சுற்றி இருக்கிற மற்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுவீங்க. ஒன்றிலேயே கவனம் இருக்கும்போது அதுல நீங்க உங்க ஊக்கத்தை உங்க முயற்சியை செலவிட்டீங்க அப்படின்னா அது வெற்றியாகும். ஆனா பொறாமை வைத்துக்கொண்டே அந்த கவனித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது எந்த காலத்திலையுமே வெற்றி படவே படாது. பொறாமையை தவிர்ப்பது எப்படி? இயலாமைங்கிறத ஒழிச்சிட்டாலே பொறாமை வந்து அழிஞ்சிடும். இது போக பொறாமைகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்ம அதையெல்லாம் மற்ற பதிவுகள்ல பார்க்கலாம். முக்கியமா இப்ப இயலாமையை எப்படி தவிர்த்து பொறாமையை எப்படி வெல்வதுங்கிறத பார்க்கலாம். இயலாமை ஏன் வருது? நம்ம ஆரோக்கியத்தை இழக்கும் போதோ, நம்ம மனநிலை சறுக்கும் போதோ, நம்ம உடல்நிலை சறுக்கும் போதோ தான் இயலாமை ஏற்படுது. பணமின்மை ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஆனா அந்த பணமின்மையினால நீங்க இயலாமை கொள்கிறீர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அது வரவே வராது. பணமின்மை அப்படின்னா நீங்க அதற்கு அடுத்து எடுக்க வேண்டிய படி வந்து அந்த பணத்தை உங்க கையில வச்சுக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கணுமே தவிர இயலாமைங்கிற பாதாள கிணறுக்குள்ள விழுந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க இயலாமை உங்களுக்கு ஏற்படும் போது பொறாமை தானா சூழ்ந்துடும். பொறாமை சூழ்ந்துருச்சுன்னா தோல்விதான் உங்களுக்கு மிச்சம். அதனால யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பொறாமை கொள்ள வேண்டாம். அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்களோட உடல் அப்படி இருக்கு, என்னோட உடல் இப்படி இருக்கு, அவங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன். ஒவ்வொருத்தரோட சின்ன சின்ன விஷயங்களுக்குமே உங்களை நீங்களே இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பொறாமை தானா எழுது. ஒப்பிட்டு பார்த்தல் வந்து தப்பான்னு கேட்டா எல்லா இடங்களையும் அது தவறா வராது. ஒப்பிடுதல் வந்து ஒரு சில இடங்கள்ல நல்ல ஒரு ரிசல்ட்டையே தந்திருக்கு. ஆனா நீங்க உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாருமே வித்தியாசமானவர்கள் தான். யாருக்குமே ஒரே மாதிரியான உடல் வகை ஒரே மாதிரியான மனநிலையோ இருக்கிறது இல்லை. அதனால லுக் யோர் செல்ஃப் யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நீங்க ஒரு தனித்துவமான நபர்ங்கிறத அவங்க மனதுல பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே இந்த இயலாமையோ பொறாமையோ எழவே இல்லாது. பொறாமை இல்லாத அழுக்காறு இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்களும் அதே ஆசைப்படுங்க. நன்றி. வேற ஒரு பதிவில் பார்க்கலாம்.